ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ இன்னைக்கான ட்ரேட் டீட்டெயில்ஸ், அப்புறம் நம்ம பிக் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நம்ம என்னென்ன மாதிரி கேட்டகரியில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு டே கெயினில் மாற்றுறேன். நம்ம பிக் பண்ண ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்டாக் க்ரீன்லையும் மிச்ச அதர் ஸ்டாக்ஸ் ரெட்லையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நம்மளோட இதில் ஹையஸ்ட்டாக இன்னைக்கு யார் ரொம்ப நெகட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட். ஸோ இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு நேத்தே தெரிஞ்சிருச்சு, நாளைக்கு கொஞ்சம் இறங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு நேத்தே ஒரு கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை நான் இங்கே காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7th ஜூலை அண்ட் 8th ஜூலை. ஓகேவா? ஸோ கொச்சின் ஷிப்யார்டு ஆஃபர் ஃபார் சேலில் வந்திருக்கு. ஓகேவா? அதோட ஃப்ளோர் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1400. ஸோ ப்ரைஸ் ப்ரையாரிட்டி டீட்டெயில்ஸ் ஆஃபர் ஃபார் சேலில் வந்ததுனால அதை மேட்ச் ஆஃப் பண்ணி அதை கொண்டு வந்துட்டாங்க. பட் இனிமேல் அப்கமிங் டேஸில் அவன் நல்லா ஏறுவான். ஏன்னா இப்போ ஷிப்பிங்கோட இது எவ்வளோ டிமாண்டபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம நார்மல் டிரான்ஸ்போர்ட்டை விட நமக்கு கடல் வழியா நிறைய ட்ரேட் நடக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய மார்க்கெட். ஸோ இது பெரிய ஸ்டாக். ஸோ நம்ம கிரீன்ல மாறும்போது நம்ம பார்ப்போம். ஓவராலா மிச்ச ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் டெய்லி இதுக்கு மாத்திடுறேன், நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கறதுக்கு. 1 2 3 4 ஸ்டாக்ஸ் கிரீன்ல இருக்கு, ரெஸ்ட் அதர் ஸ்டாக்ஸ் ரெட்ல இருக்கு. ஸோ நம்ம எப்பவுமே சொல்றது தான், இந்த நெகட்டிவ் ட்ரெண்டெல்லாம் பார்த்து நீங்க எப்பவுமே ஒரி பண்ணிக்க கூடாது. ஓகேவா? டிசிப்ளின் ட்ரேடர் அப்படிங்கிறதுக்கான காரணம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்க கண்டினியூவா ஒரு ஸ்டாக்கை உங்களோட டைரக்டான இதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டே போவீங்க. ஸ்டாண்டர்டா உங்களோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ரைஸை அப் பண்ணிக்கலாம் இல்லை டவுன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஒரு ஸ்டாக்கை ஏனோ தானோ அப்படின்னு எப்பவுமே நீங்க பிக் பண்ணக்கூடாது. அப்படி பிக் பண்ணீங்கன்னா லாக் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல லாக் ஆகிரும். அது மாதிரி பண்ணாம ஒரு நல்ல ஸ்டாக்கை கரெக்டா ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா எடுங்க. மார்க்கெட்ல இப்ப நீங்க எடுத்திருக்கிறதெல்லாம் ரெட்டா இருக்கு அப்படின்னா நான் அதை பத்தி ஒரி பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ஸ்டாக்ஸ் எப்படியா இருந்தாலும் வெளியே கிரீனுக்கு மாறி வந்துடும் அப்படின்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு மிக்ஸ்டான சென்டிமெண்ட்ல தான் இருந்துச்சு. மார்க்கெட் காலையில கொஞ்சம் நல்லா அப் ட்ரெண்ட்ல போனுச்சு, அப்புறம் டவுன் ஃபால்ல வந்துச்சு, அப்புறம் லைட்டா மறுபடியும் கிரீன், அப்புறம் மறுபடியும் ரெட். ஸோ இது மாதிரி ஒரு மிக்ஸ்டான சென்டிமெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா க்ளோஸ் டு 8.25 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா ஓவராலாவே நமக்கு லாஸ் 25K தான் லாஸ் ஆயிருக்கு. லாஸ்னா நம்ம புக் பண்ணாதான் லாஸ். இப்போதைக்கு வேல்யூ டவுன்ல காட்டியிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டுடே மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ்ல போயிருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு சில முக்கியமான ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாததுனால நமக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோமோ அதே டீட்டெயில்ஸ் தான். இன்னைக்கு பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸை டாப் அப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு என்ன வாங்க போறோமோ அந்த ஸ்டாக்ஸையுமே கரெக்டா பர்ச்சேஸ் பண்ணிடணும். ஸோ அதை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மள்ட்ட யாரு அதிகமா லீட்ல இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 MMTC, ITI அண்ட் கொச்சின் ஷிப்யார்டு. இன்னைக்கு தான் டவுன்ல இருக்கான். இன்கேஸ் அவன் டவுன்ல ஆகலைன்னா டெய்லியில பாத்தீங்கன்னாலே 5 தான். உங்களுக்கு தெரியும் இங்க சேஞ்சஸ். இன்னைக்கு மட்டுமே 5 கிட்ட வந்திருக்கிறதுனால இவன் ரெட்ல வந்திருக்கான். இல்லைனா இவன் வந்திருக்க மாட்டான், கிரீன்ல தான் இருந்திருப்பான். இந்த ஆஃபர் ஃபார் சேல் வந்ததுனால கொஞ்சம் இதா இருக்கு. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நம்மளோட இதை எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜரா இன்னைக்கு கொச்சின்ல ஒரு என்ட்ரி எடுக்கலான் இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இதில் ஒரு என்ட்ரி எடுக்கலான் இருக்கேன் 2. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 3ஆவதா நான் இதில் என்ட்ரி எடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இன்னைக்கு KRPல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம என்ட்ரி எடுக்க போறதுக்கு உண்டான ஸ்டாக்ஸோட டீடைல்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா நம்ம ஸ்டாக்கோட டீடைல்ஸ்க்கு என்ட்ரி எடுக்க போறோம்னா வழக்கம் போல தான் அதே 10,000 rupees. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு உண்டான என்ட்ரி போட்டுடலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1430.7. ஸோ இதோட ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளால 7 ஸ்டாக் கிட்ட வாங்க முடியும். 6.9 7 ஸ்டாக்னே வச்சுக்கலாம். 7 ஸ்டாக் என்னோட ரேட்டு அதே இது சேவ் கொடுத்துட்டேன்.
ஸோ நம்மளோட டேட்டா வந்து இங்கே ரெக்கார்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா 10,000 கிட்டக்கா. ஸோ இப்போ 5ல இருந்து இப்போ 4க்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது சொன்னது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஆர்பி மில். ஓகேவா. ஸோ இதோட ப்ரைஸும் அதே க்ளோஸ் டு அதே ரேஞ்ச் கிட்ட தான் இருக்குது. 0.50 இதுவுமே 8.7. நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 9 ஸ்டாக்ஸ்னே போட்டுருக்கேன். ஏன்னா நேற்றே ஒரு 1000 rupees வந்து எக்ஸஸ் ஃபண்ட்ஸில் இருக்குது. இப்போ நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னையோட ரேட்டு வந்து அதே ரேட்டில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ 300 தான். அப்படி பார்த்தாலும் நமக்கு 700 கிட்ட இன்னுமே பேலன்ஸ் இருக்குது. நோ இஷ்யூஸ். ஸோ அதுக்கடுத்து நம்ம சொன்னது இந்த ஸ்டாக். ஓகேவா. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ரெக்கார்டு வந்து அதே 4 ஸ்டாக்ஸ் தான் அதை வாங்க முடியும். ஓகே, கரெக்டாக இருக்கிற ப்ரைஸ்லேயே போட்டாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த வேல்யூ வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி விட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரீவியஸாக எவ்வளோ வந்து வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதோட வேல்யூவை வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா இது வந்து ஒரு இவி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஓப்பனிங்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் வந்து லோவாக இருக்கு. அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல இது ஓவர் கம் பண்ணிடும். ஏன்னா இப்போ நிறைய வந்து பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்காகவும் ஒரு நல்ல க்ரோத்லையுமே இது வந்து ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா. மூவிங் ஆவரேஜாக இருக்கட்டும், ஆர்டர்ஸாக இருக்கட்டும், மிச்ச அதர் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி பிக் பண்ணியிருக்கோம். இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு வந்து பின் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம். இன்னைக்கு சூஸ் பண்ண ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ். ஓகே, ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஸ்விங் ஸ்டாக்குக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பிளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெகுலராக அதே தான். இன்னைக்கு வந்து 50,000 கிட்ட இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 50,000 நம்மளால எவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்க முடியும் அப்படின்னா டிவைடட் 42.35. ஸோ நம்மளால வந்து 1180 நம்மளால வாங்க முடியும். 1180. ஸோ இன்னையோட டேட் போட்டுக்கலாம். இப்போ கரண்டாக என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்லேயே வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ நம்மளோட டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துருச்சுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அந்த டேட்டாவை. ஸோ இனிமேல் அப்கமிங் டேஸில் நம்ம ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அது எப்படி வந்து நம்ம வந்து டாப் அப் பண்ணி அதுலேருந்து குயிக்காக வெளியே வரலாம் அப்படிங்கிற மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. வி வில் கைட் யூ. ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா கேளுங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே, see you guys. நம்ம நாளையோட ட்ரேட் டீட்டெயில்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.